ஏன்பா விநாயகர் எலி மேல உட்காந்துருக்காரு பாவம் இல்லை அவ்வளோ பெரிய விநாயகருடைய பாரத்தை எப்படி அது தாங்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பிள்ளைய ஒரு கேள்வி கேட்டால் அதுக்கு என்ன பதில் சொல்கிறது? வாங்க காணொளிக்குள்ளே போகலாம், அதை பற்றி சிந்திக்கலாம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் விநாயகர் ஏன் எலி மேலே உட்காந்துருக்காரு அப்படிங்கிறத பற்றி சிந்திக்க போகிறோம். நம்முடைய கடவுளர்கள்லாம் பார்த்திங்கன்னா, சிவபெருமான் காளை மீது உட்கார்ந்துருப்பார், முருகன் மயில் மீது உட்கார்ந்துருப்பார், அம்மை சிங்கத்தின் மீது உட்கார்ந்துருப்பாங்க, திருமால் கருடன் மீது உட்கார்ந்துருப்பார். இதெல்லாம் வாகனம் அல்லது ஊர்திகள் அப்படின்னு சொல்கிறோம். அவற்றின் பின்னால் ஆழ்ந்த தத்துவங்கள் இருக்கின்றன. அதை நாம் புரிந்து கொண்டு நம்ம குழந்தைகளுக்கு எளிய முறையில் சொல்ல வேண்டிய கடப்பாடு உடையவர்களாக இருக்கும் இல்லைங்களா? அந்த அடிப்படையில் இந்த சிவபுராணம், கணேச புராணம் என்கின்ற புராணங்களில் ஏன் விநாயகர் எலி மேலே உட்காந்துருக்கார் அப்படிங்கிறத புராண அடிப்படையில் சொல்லியிருக்காங்க. நம்முடைய முன்னோர்கள் நமக்கு புரிய வேண்டும் என்பதற்காக நமக்கு தெரிந்த ஒரு பொருளை வைத்து தெரியாத பொருளை புராணங்களில் விளக்கி இருப்பார்கள். அந்த செய்திகளை நம்ம உள்வாங்கிக் கொள்வது முதன்மையான ஒன்று. அந்த அடிப்படையில் கணேச புராணத்தில் கஜமுகாசூரன் என்கின்ற ஒரு சூரன், அதாவது ஒரு யானை தலை கொண்ட, யானை முகம் கொண்ட ஒரு அசுரன் இருக்கின்றான். அவனுக்கு எப்படி யானை முகம் வந்தது அப்படின்னா, அவன் சிவபெருமானை வேண்டி தவம் புரிந்தானா. அப்படி தவம் புரிகின்ற போது பெருமான் தோன்றி அவனுக்கு அருள் செய்தாரான். அப்போது அவன் சில வரங்களை பெற்றாரான். என்ன வரம் பெற்றான் அப்படின்னு சொன்னால், தனக்கு விலங்குகள்னாலேயோ தேவர்கள்னாலேயோ மனிதர்கள்னாலேயோ இன்னும் எந்த ஆயுதத்தினாலேயோ தனக்கு அழிவு ஏற்படக்கூடாது அப்படின்னு வேண்டிக் கொண்டானான். பெருமானும் சரி அப்படின்னு சொல்லிட்டாரான். இப்படி வரம் பெற்ற பிறகு அவன் ஆணவத்தினுடைய உச்சியில் இருந்து கொண்டு அறியாமையினால் தேவர்களுக்கு துன்பம் செய்வித்தான் அப்படின்னு சொல்லி அந்த தேவர்கள் மறுபடியும் சிவபெருமான்கிட்ட போய், இந்த கயாசூரன் எனப்படுபவன் எங்களுக்கு துன்பம் இழைக்கிறான் பெருமானே, நீங்கள் தான் எங்கள் அவனிலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்று சொன்ன உடனே சிவபெருமான் தன்னுடைய திருவருளோடு பொருந்தி இருந்து விநாயகப் பெருமானை தோற்றுவித்தார், ஓங்கார வடிவமாக தோற்றுவித்தார்னு சொல்லி எப்படி விநாயகருக்கு யானை தலை வந்தது என்று சொல்லி நம்ம பார்த்தோம். அப்படி தோற்றுவிக்கின்ற தன்னுடைய திருவருள் எப்படியெல்லாம் இந்த கயமுகாசூரன் இறப்பு வரக்கூடாதுன்னு கேட்டானோ அதையெல்லாம் வெல்கின்ற வகையில் ஒரு யானை முகம் கொண்ட, மனிதர் உடம்பு கொண்ட, தேவர்களுடைய தோள்களை கொண்ட, அடுத்து அசுரர்களுடைய பான வயிறு கொண்ட, குறுந்தாள் பூதங்களுடைய கால்கள் என்று இப்படி மனிதர் தேவர் விலங்குகள் என்று தனித்தனியாக இல்லாமல் இவையெல்லாம் சேர்ந்த ஒரு வடிவமாக விநாயகப் பெருமானை தன்னுடைய திருவருளிலிருந்து தோற்றுவித்தார் என்று புராண செய்தி இருக்கின்றது. இப்படி இருக்கின்ற அந்த கயமுகாசூரனை அழிப்பதற்காக இறைவன் திருவருள் விநாயக வடிவில் போகின்றது. அந்த கயமுகாசூரனோடு விநாயகப் பெருமான் போர் புரிகின்றார். அதற்கு மேலே இந்த கயமுகாசூரன் எந்த ஆயுதத்தினாலேயும் அழிக்கப்படக்கூடாதவன் என்று வரம் பெற்றிருக்கிறான் இல்லைங்களா? அப்போது இந்த தனித்தனியாக மனிதரோ தேவரோ விலங்கோ அசுரரோ பூதமோ அப்படி இல்லாமல் ஒட்டுமொத்தமான ஒரு வடிவில் நின்று கொண்டு ஆயுதம் இல்லாத ஒரு ஆயுதமாக தன்னுடைய தந்தத்தில் ஒரு தந்தத்தை பிடுங்கி விநாயகர் விட்டு எறிந்தார் அந்த கயமுகாசுரன் மீது அப்படின்னு சொல்லி அந்த தந்தத்தை ஞானம் என்று சொல்வார்கள். அப்போ அறியாமையினுடைய ஒட்டுமொத்த வடிவமாக இருக்கின்ற அந்த கயமுகாசூரன் பெருமானிடத்தில் இருந்து அருள் பெற்று இன்றைக்கு நல்லவர்களுக்கு தீமை செய்கின்றானே என்கின்ற எண்ணம் இல்லாமல் அறிவை திருடி கொண்டு இருந்ததுனால தான், இந்த அறியாமை என்பது அறிவை திருடி கொண்டதுனால தான் அதை மூஷிகன் அல்லது எலி என்று, இந்த வழக்கமாக எலி பொருட்களை திருடி கொண்டு போய் வைத்து அது உண்ணுகின்ற அந்த நிலையை நம்ம பார்ப்போம். அப்படி இருக்கின்றான். இப்படி இந்த யானை முகம் கொண்ட சூரன் விநாயகப் பெருமான் தந்தத்தை விட்டபோது அவன் ஒரு எலியாக மாறி விநாயகப் பெருமானை தாக்க வந்தான் என்பது கணேச புராணத்தில் இருக்கின்றது. அப்போ எலியாக வருகின்ற அந்த கயமுகாசுரன் மீது விநாயகப் பெருமான் தன் திருவடியை எடுத்து வைத்து அவனுக்கு நல்லறிவு கொடுத்து இறைவனுடைய திருவருள்படி இறைவன் சொற்கேட்டு ஆணவம் அடங்கிய நிலையில் பெருமானுடைய திருவடியில் அமர்ந்தான் என்பது அந்த புராண செய்தியாக இருக்கின்றது. எனவே பெருமானுடைய திருவடியில் இருக்கின்ற அந்த எலி
திருந்திய உயிரின் அடையாளமாக இருக்கின்றது. இன்னொரு வழியில் சொல்லப்போனால் ஆணவம் அடங்கி இறைவனுடைய திருவருளை ஏற்று இறைவன் சொற்படி நடக்கக்கூடிய ஒரு உயிராக அங்கு இருக்கின்றது என்பது நமக்கு காட்டிக்கொண்டு இருக்கின்றது. இப்போ அந்த கைமுகாசுரனை அடக்கிய பெருமான் அந்த கைமுகாசுரனை முக்தி கொடுத்து அவனை திருவடியில் சேர்த்து கொண்டார். இருப்பினும் அந்த கைமுகாசுரன் எலி வடிவில் இருக்கின்றவனை ஏன் இன்னும் திருவடியில் வைத்து கொண்டிருக்கின்றார் என்று சொன்னால், நாம் அந்த எலியை பார்க்கின்ற போது இந்த கைமுகாசுரன்கிறது வேறு யாரும் இல்லை. இந்த புராணத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கின்ற செய்தி, இறைவன் திருவருளை கொண்டு இந்த உடம்பை பெற்று நாம் இந்த உலகத்தில் விலங்காகவோ மனிதராகவோ தேவர்களாகவோ இன்னும் பல்வேறு பிறவியில் பிறந்திருக்கின்ற நாம் இறைவன் திருவருளால் இந்த உலகத்திற்கு வந்திருக்கின்றோம் என்பதை மறந்து தலைக்கணம் கொண்டு ஆணவத்தினாலே ஆடக்கூடாது. பெருமான் நம்முடைய ஆணவத்தை அடக்கி அவன் கண்டிப்பாக அவனுடைய திருவருளை நமக்கு வழங்க வேண்டும். அதை நாம் எண்ண வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த எலியின் வடிவை பெருமான் திருவடியிலே நிறுத்தி வைத்திருக்கின்றார். அப்போ அந்த எலியை பார்க்கின்ற போது நாம் நம்ம வீட்டு அடுப்பங்கரையில் இருக்கிற எலியை நினச்சி கொள்ளக்கூடாது. இப்போ அடுப்பங்கரையில் ஓடுற எலியை பார்த்து இது வர விநாயகர் ஓடுறா இருப்பார் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அந்த எலியை போய் கடவுளாக எண்ணக்கூடாது. அந்த எலி எவ்வளோ அசுத்தமான இடத்துல, சுத்தமில்லாத இடத்துல இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா சாக்கடையில் இருக்கும், எங்கேயாவது கழிவறை குழியில் இருக்கும். அப்போ அதை நாம் கடவுளாக எண்ணாமல் அப்படி எண்ணதுனால தான் பலர் நம்முடைய சமயத்தை இழிவாக எண்ணுகின்றார்கள். அப்போது அங்கே இருக்கின்ற எலி என்பது ஒரு உருவகமான எலி. நாம் ஆணவத்தின் அடையாளமாக இருக்கக்கூடிய அந்த எலியை எண்ணி பார்த்து நாம் ஆணவத்தை அடக்கி உலகத்தில் பணிவன்போடு இறைவன் திருவுருளை பெற்று மற்றவர்களுக்கும் உதவியாக வாழ வேண்டும் என்கின்ற கருத்தை உணர்த்து நிற்பது தான் விநாயகப் பெருமான் எலியின் மீது அமர்ந்திருப்பதாக இருக்கின்றது. அப்படி ஆணவம் அடங்கிய உயிர்கள் இன்பத்தை அனுபவிக்கும், இறை இன்பத்தை அனுபவிக்கும். இன்பமே என்னாலும் துன்பமில்லை என்று இந்த உலகத்தில் வாழும் என்பதற்காகத்தான் இந்த விநாயகர் திருவடியில் போட்டிருக்க எலி பார்த்திங்கன்னா, விநாயகருக்கு வைத்திருக்கின்ற அந்த மோதகம், லட்டு இவற்றையெல்லாம் ஏந்தி சாப்பிட்டு கொண்டிருப்பதை நம்ம பார்ப்போம். அப்போ ஆணவம் நீங்கி, பெருமான் திருவருளோடு ஆணவம் நீங்கி, நாம் அவன் திருவடியை சார்ந்து அவன் திருவடியில் அடக்கலம் புகுந்து இருப்போமையானால் அந்த பேரின்ப பெருவாழ்வு என்கின்ற நிலை அடையலாம் என்கின்ற செய்தியை தான் இந்த எலி நமக்கு உணர்த்தி நிற்கின்றது. அதனால தான் எலி மேலே விநாயகர் உட்கார்ந்தாலும் எலி நசுங்குவது கிடையாது, அது பாவம் கிடையாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதை உரிய முறையில் குழந்தைகளுக்கு சொல்ல வேண்டும். இங்கு பார்க்கின்ற எலி நம்ம வீட்டில் இருக்கிற எலி இல்லை, அது ஒரு உருவமாக சொல்லப்பட்டிருக்கின்றது. எப்படின்னா, இப்போ ஆமை முயலும் ஓட்டப்பந்தயம் ஓடினாங்க, அவங்க அந்த போட்டி நடந்தது அப்படின்னும் போது அது உண்மையில் நடக்காது, ஒரு கருத்தை விளக்குவதற்காக அப்படி சொல்லியிருப்பது போல் இந்த எலி என்பது அவர்களுக்கு விளங்குகின்ற வகையில் நாம் அந்த எலியை பற்றி சொல்ல வேண்டும். அதே போன்று பெரியவர்களும் அதை பற்றி பேசுகின்ற போது தெளிவான செய்திகளை புரிந்து கொண்டு குழந்தைகளுக்கோ மற்றவர்களுக்கோ, இப்போ மற்றவர்கள் நம்முடைய சமயத்தை சாராதவர்கள் கேட்பாங்க, அது என்ன அவங்க கடவுள் எலி மேலே உட்கார்ந்துருக்கு அப்படின்னு சொன்னால் நாம் சொன்ன அங்கே இருக்கின்ற எலி உருவமாக சொல்லப்பட்டிருக்கின்றது என்ற செய்தியை தெரிந்தால்தான் நம்முடைய சமயத்தை ஒவ்வொருத்தரும் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பும் அதில் இருக்கின்ற அறிவார்ந்த செய்திகளையும் மற்றவர் சொல்லி நம் சமயத்தில் இருக்கின்ற உண்மையையும் சீர்மையையும் விளக்கக்கூடியவர்களாக இருப்போம் என்று சொல்லி அடுத்த காணொளியில் உங்களை காணுகின்றேன். தென்னாருடைய சிவனையை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம்.